ஓம் சக்தி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். புதுசா வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ற அன்னைக்கு அந்த வீட்டு மருமகளுடைய தாய் வீட்டு சீதனமா என்னென்ன பொருள்கள் எல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத பத்தின வீடியோ இந்த வீடியோ. நேயர்களே, கிரகப்பிரவேசத்துக்கு தாய் வீட்டு சீதனமா முதல்ல காமாட்சி விளக்கு வாங்கணும். அதுக்கப்புறமா குத்து விளக்கு ஒரு ஜோடி, அப்புறம் பால் காய்ச்சறதுக்காக பால் பானை, பொங்கல் பொங்கறதுக்காக ஒரு பொங்கல் பானை, இதெல்லாம் வாங்கணும். அடுத்தபடியா சீர்வரிசை பொருள்கள் கொண்டு வரதுக்கு சீர்வரிசை தாம்பூலங்கள், இதெல்லாம் வாங்கணும். அப்புறம் உங்களுடைய மகள் வீட்டார்கள் அனைவர்களுக்கும் புத்தாடை வாங்கணும். அதுக்கப்புறமா வாஸ்து சாந்தி பூஜை நடைபெறும். அந்த வாஸ்து சாந்தி பூஜை நடைபெறதுக்கு அப்புறமா வீட்டுல உள்ளவங்க குளிக்கிறதுக்காக போவாங்க. குளிச்சு முடிச்சு வந்த உடனேயே நீங்க வாங்கிட்டு வந்த புதிய ஆடைகளை அவங்கள உடுத்த சொல்லி கொடுக்கணும். அந்த புதிய ஆடைகளை உடுத்திட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்கள உட்கார சொல்லி கோப மேடைக்கு முன்பாக கிழக்கு நோக்கி உட்கார சொல்லி சந்தனம் வச்சு மாலைகள் நீங்க வாங்கிட்டு அந்த மாலைகளை அவங்களுக்கு அணிய சொல்லணும். பிறகு அதுக்கப்புறமா கிரகப்பிரவேச ஹோமம் நடக்கும். அந்த ஹோமம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா லட்சுமி கடாட்சம் நிறைந்த பசுமாட்டையும் கன்றுக்குட்டியையும் முதல்ல வீட்டுக்குள்ள அனுப்பணும். இந்த தம்பதிகள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரத்தி எடுத்து பசுமாட்டையும் கன்றுக்குட்டியும் வீட்டுக்குள்ள வர வைக்கணும். வர வச்சு அதுக்கப்புறமா அப்புறம் தாய் வீட்டு சீதனம்னு சொல்லிட்டு மங்கள பொருள்கள் இருக்குது. மங்கள பொருள்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உப்பு, புளி, மிளகாய், பச்சரிசி, பருப்பு, நெல், தவிடு, இது மாதிரி ஒரு 7 பொருள்களோ 9 பொருள்களையோ தனித்தனியா மண் கலசங்கள்ல அல்லது புதிய பானைகள்ல, சிறிய பானைகள்ல வச்சு காமாட்சி விளக்கு முதல்ல கொண்டுட்டு வரணும். அடுத்தபடியா பசும்பால் கொண்டு வரணும். பின்னாடி இந்த மங்கள பொருள்கள் எல்லாம் வரிசையா வரணும். அதை வீட்டுக்கு கொண்டு போய் பூஜை அறையில சாமி படங்களை அலங்கரிச்சு அந்த மங்கள பொருள்களை வச்சு அதுக்கப்புறமா பால் காய்ச்சி பாலை நிவேதனம் பண்ணணும். இதுதான் கிரகப்பிரவேசத்துக்கு அந்த மருமகள் வீட்டு தாய் வீட்டு சீதனமாக கொண்டு வரக்கூடிய பொருள்கள். நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.